ஓகே. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின்ஸ கொஞ்சம் பார்ப்போம். ப்ரோ சப்போஸ் ஸ்க்ரீன் ஆஃப் ஆனா கண்ட்ரோல் லாஸ் ஆகிடுமா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா வந்து ஸ்க்ரீன் ஆஃப் ஆச்சுன்னா கண்ட்ரோல் லாஸ் ஆகிடும். பிளாக் ஸ்க்ரீன் வந்து டைம் காட்டும். நீங்க அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க ஸ்க்ரீன் ஆஃப் ஆகாம பார்த்துக்கணும். இல்ல அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃப் ஆகாது. நெட் ஆஃப் பண்ணா டிஸ்கனெக்ட் ஆயிடுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பா நெட் ஆஃப் பண்ணா டைம் அவுட் ஆகி நெட்வொர்க் எரர் காட்டி டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஆல்வேஸ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி பண்ண முடியாது. கண்டிப்பாக எல்லா டைமுமே வந்து நம்ம அக்செப்ட் கொடுக்குற மாதிரி தான் வரும். யூஸ் பண்ணும்போது நெட் ஆனில் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நெட் ஆனில் தான் இருக்கணும். நெட் ஆஃப் பண்ணிட்டா ஒர்க் ஆகாது. Anydesk பேக்ரவுண்ட் ரன் ஆனால் பரவாயில்ல. ஆனால் ஓப்பனில் இருக்கணும். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுற வரைக்கும் ஓப்பன் இருந்தால் போதும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்துடலாம். வெளியே வந்தால் பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்கணும். இன்கேஸ் ரீசெண்ட் ஆப் க்ளோஸ் பண்ணிங்கன்னா கூட டிஸ்கனெக்ட் ஆகிடும். இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, இந்த மொபைலேருந்து நம்ம மொபைலில் யாரும் கனெக்ட் பண்ணாமல் நம்ம சீக்ரெட் தெரியாமல் இருக்க என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து மொபைலில் ஆப் இன்ஸ்டால் பண்ணாங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டாலுமே வந்து அவங்க எதாவது அக்செப்ட் கொடுக்க சொன்னாங்கன்னா நீங்கள் அக்செப்ட் கொடுக்காதீங்க. அவங்களா உங்கள் மொபைலில் வாலண்டரியாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலுமே வந்து நீங்கள் அக்செப்ட் கொடுக்காத வரைக்கும் அவங்களுக்கு போகாது கனெக்ஷன். ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் டைமிங் இன்டர்வெல்ல அது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடும். டைம் அவுட் ஆகும். ஸோ அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. ஆடியோ கனெக்ட் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக ஆடியோ கனெக்ட் ஆகும். மொபைல் டு மொபைல் பண்ணும்போது ஆடியோ கனெக்ட் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ கஸ்டமைஸில் வந்து நிறையா ஆடியோ கனெக்ட் ஆகிறதில்ல. நீங்கள் கம்ப்யூட்டரில் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக ஆடியோ வரும். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க ரிமோட் சிஸ்டத்தில் என்ன சவுண்ட் வந்தாலுமே அது உங்கள் சிஸ்டத்துலையும் கேட்கும். அதனால அதுக்கு நெட்டு ஸ்பீட் கரெக்டாக இருக்கணும். நெட்டு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா வராது. ஓகே. இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, அவங்க டேட்டா எப்போவுமே ஆனில் வச்சுருக்கணுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஆனில் தான் இருக்கணும். டேட்டா ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா ஒர்க் ஆகாது. டேட்டா ஆனில் இருக்கணும். மொபைல் ஆப் ஆனில் இருக்கணும். எல்லாமே ஆனில் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்பர் காட்டும், கனெக்ட் ஆகும். இல்லைனா வந்து கனெக்ட் ஆகாது. நார்மலாகவே Anydesk கனெக்ட் பண்ணும்போது வந்து அவ்வளோ சீக்கிரம் கனெக்ட் ஆகாது. நீங்கள் ஆன் பண்ணி வச்சிருந்தாலுமே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் நெட் இல்லைனா கண்டிப்பாக கனெக்ட் ஆகாது. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா காட்டுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா காட்டவே காட்டாது. நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த நம்பரும் காட்டாது, உங்களுக்கு டேட்டா எதுவுமே காட்டாது உங்களுக்கு. இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, அன்இன்ஸ்டால் பண்ணாலும் அவங்களுக்கு ஒர்க் ஆகுமா? அவங்க பேக்ரவுண்டில் பார்க்க முடியுமா? ஃபோன்பே, கூகுள் பேலேருந்து பைசா திருட முடியுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக திருடவே முடியாது. நீங்கள் ஒர்க்கில் ஆனில் இருக்கணும். அதுவும் வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் அக்செப்ட் கொடுக்கணும். ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டாலே அவங்களால பணம் எடுத்துட முடியாது. Anydesk பொறுத்த வரைக்கும் இந்த பயம் மட்டும் யாருக்குமே வேண்டாம். கண்டிப்பாக வந்து யாராலையும் பணம் திருட முடியாது. உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ பயப்பட தேவையில்லை. அப்படியே உங்களுக்கு தெரியாமல் இன்ஸ்டால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைப் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பதிலாக இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். நன்றி.